நேரமே இல்ல, நான் ரொம்ப சோர்ந்து போயிடுறேன். நாள் முடியும் பொழுது என்கிட்ட இருக்கிற பலன் எல்லாம் உறிஞ்சது போல நான் போய் படுக்கைக்கு போகிறேன். என் பலன் எல்லாம் போய்விடுகிறது. நாள் முழுக்க எனக்கு வேலை 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 வேலைதான் வேலைதான். அதாவது எகிப்து தேசத்துல இந்த ஜனங்கள் எல்லாருமே விடுதலை அடைய வேண்டும், நாங்கள் எங்கள் தேவனை போய் ஆராதிக்க வேண்டும், எங்கள் தேவனுக்கு நாங்கள் பலி செலுத்த வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பார்வோனுடைய தந்திரம் என்ன? அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க போலயே, ரொம்ப நேரம் நிறைய இருக்கு போலயே, யோசிக்கிறதுக்கெல்லாம் நிறைய நேரம் இருக்கு போல, அதுக்கெல்லாம் விட்டுறக்கூடாது, அவங்க வேலைகளை டபுள் ஆக்குங்கப்பா. அவங்க நாள் முழுக்க வேலை செய்யத்தக்கதா இவைகள் எல்லாம் சிந்திக்க கூடாமல், இவைகள் எல்லாம் யோசிக்க கூடாமல் இருக்கத்தக்க வேலை பழுக்களை அதிகப்படுத்து அப்படின்னு பார்வோன் வேலை பழுக்களை அதிகப்படுத்துகிறான். ஆகவே நீங்கள் இப்படியாய் சொல்லுகிற தாய்மார்களா இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் கவனமா இருங்க. எனக்கு நேரமே இல்லை, ரொம்ப பிஸியா இருக்கிற, ஒரு நாள் முழுக்க ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, ஆண்டவர் வசனத்தை கேட்க நேரம் இல்லை, ரிலாக்ஸ் பண்ண கூட நேரம் இல்லை பாஸ்டர் அப்படின்னா பார்வோன் காரியங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறது என்று அர்த்தம். ஆகவே அதிக வேலை பழுக்களால் உங்களை நீங்கள் அமிழ்ந்து போய்விடாமல் அதற்குரிய சரியான காரியங்களை நீங்கள் தேர்வு செய்து நீங்கள் வாழ்க்கையை மாற்றி ரீஸ்கெடியூல் பண்ணணும். ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் நாம் லைஃபை ரீஸ்கெடியூல் பண்ணணும்.